ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ்ஷு பண்ண போகிறேன்னா, நான் ஒரு மைதா மாவு வச்சு மைதா ரவை வச்சு ஒரு கார போண்டா அது எப்படி செய்ய போகிறேன்றதை நான் காமிக்கிறேன். நான் வந்து ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். ரவை வந்து ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கிறேன், சிறு ரவை. மைதா மாவு வந்து 2 ஸ்பூன் மைதா மாவு, ஜாஸ்தி வேணாம். வெங்காயம் வந்து பொடிசாக ஒரு 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு புடி கொத்தமல்லி, அதேமாரி ஒரு புடி புதினா, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, சால்ட்டு வந்து 1 ஸ்பூன் சால்ட்டு, லைட்டாக வந்து நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அளவு மிக்ஸ் பண்ணிடணும். பார்க்குறதுக்கு வந்து இந்த பதம் நம்மளுக்கு வந்து தண்ணி அதிகம் ஊற்றக்கூடாது. இந்த பதம் ஊற்றினா நம்மளுக்கு கரெக்டாக கையில் முண்டு ஊற்றலாம், கரண்டியில் ஊற்றணும். நான் வந்து இப்போ கரண்டியில் முண்டு ஊற்ற போகிறேன். காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம். வர நான் பானில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காயணும். இன்னும் எண்ணெய் காயலை. எண்ணெய் காய்ஞ்ச பிறகு நம்ம போடலாம். கட் பண்ணுறேன் பாருங்கள். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம போண்டா போடலாம். பாரு கலர் பாரு எப்படி வந்துருக்குது பாரு, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கலர் தான் வரும். நம்ம வந்து ஜாஸ்தி வந்து கொத்தமல்லி புதினா போட்டுக்கிறதால வந்து நம்மளுக்கு கலர் கோல்டு கலர் வராது. இந்த கலர் தான் வரும். ஆயிடுச்சு, அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சு சுட சுட சாப்பிட்லாம். உங்களுக்கு இதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்தாச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோக்கு சந்திக்கலாம். வாய்ப்பு இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்காதுங்க பாருங்கள். பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும்.